அப்போ எல்லாரும் சாக வேண்டியதுதான். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப கீழே போயிடுச்சு. ஒரு காலத்தில் 100-150 அடியில் இருந்த நிலத்தடி நீர் இன்னைக்கு 500-1000 அடிக்கு மேலே கீழே போயாச்சு. இது எதனால இவ்வளோ கீழே போச்சு? இதுக்கு என்ன ரீசன்? இதை எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு நிறைய கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, நிலத்தடி நீர் ஏன் இந்த அளவுக்கு கீழே போச்சு? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்த நிலத்தடி நீரை அதிகமாக பயன்படுத்துகிறோம். எதுக்கெல்லாம்னா பெரும்பாலும் விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறோம். அடுத்தது இண்டஸ்ட்ரீஸ்க்காக பயன்படுத்துகிறோம். அடுத்தது அன்றாட தேவை, நம்ம வீட்டு தேவைகளுக்காக பயன்படுத்துகிறோம். நம்ம இதை பயன்படுத்துறது தப்பு இல்லை, ஆனால் இதை பயன்படுத்துகிற அளவுக்கு நம்ம இதை பராமரிக்கணும். அப்படி பராமரிக்காததுனால தான் இது இந்த அளவுக்கு கீழே போச்சு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்ககிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது. அந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை உங்கள் தேவைக்காக பயன்படுத்திக்கிறீங்க. அப்போது அது கிட்டத்தட்ட காலியாக போகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ரீஃபில் பண்ணுவீங்க. எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் இந்த பூமியும் ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி. இதில் நிறைய தண்ணி இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நாம் அதை அடிக்கடிக்கு ரீஃபில் பண்ணலைன்னா ஒரு நாள் அந்த பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி காலியான மாதிரி இந்த பூமியிலும் தண்ணி ஃபுல்லாக காலி ஆகிடும். அப்போ எல்லாரும் சாக வேண்டியது தான். சரி, இதை நம்ம எப்படி ரீஃபில் பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும். அது எப்படின்னா, இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட், நிறைய மரங்கள் நடுறது மூலம் நம்ம நிலத்தடி நீர் மட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த பெரிய பெரிய டேம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த சின்ன சின்ன சிக் டேம்ஸ் இதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கட்டி அதன் மூலம் மழைநீரை சேகரித்து இதன் மூலமும் நம்ம நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த விவசாய நிலங்களில் பண்ணை குட்டைகளை வெட்டி அதன் மூலம் மழைநீரை சேகரித்து அதன் மூலமும் நம்ம நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது இந்த நிலத்தடி நீரை இன்க்ரீஸ் பண்ண. நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் நிலத்தடி நீரை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு நாள் அந்த பாட்டிலில் தண்ணி காலியான மாதிரி இங்கேயும் தண்ணி காலி ஆகிடும். அப்போ எல்லாரும் சாக வேண்டியது தான். ஸோ இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமானது. இந்த பூமி நம்ம எப்படி இருக்கோ அதை அப்படியே பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ தெரிஞ்சு புரிஞ்சு தெளிவாக நடந்துக்கலாம். அவ்வளோதான்.